வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் முரளி ராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள் என்ன? பத்மநாபன் வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த காவலர் முரளிராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டுள்ளார். வேங்கையூர் வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த வழக்கு நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் 2 விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த நீதிமன்றத்தில் நீதிபதி பதவி காலியாக இருப்பதால் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 1 நீதிபதி விசாரிப்பார் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் இன்று 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராயினர். அவர்கள் வழக்கறிஞர்கள் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 1 நீதிபதி விடுமுறையில் சென்று விட்டதால் இந்த வழக்கு எந்த நீதிமன்றம் விசாரணை செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இன்று மதியம் இந்த வழக்கானது உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி விசாரிப்பார் என்று மாவட்ட முதன்மை ரெஜிஸ்ட்ரார் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த வழக்கு இன்று மதியம் உரிமைகள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் போது 3 பேரும் அந்த நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு நாளை சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் விசாரிக்கப்படும் என்றும் சிபிசிஐடி தரப்பில் வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக 1000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான தடயங்களின் ஆய்வுகள், ஆய்வு முடிவுகள், வீடியோ, ஆடியோ ஆதாரங்கள், செல்போன் பதிவு ஆதாரங்கள் உள்ளிட்டவைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி தரப்பில் விசாரணை அதிகாரி டிஎஸ்பி கல்பனா தத் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து 2 தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை நாளை நடைபெறும் எனவும் ஒத்திவைத்தார். தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்த 3 பேர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் 3 பேருக்கும் ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்தனர். ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுதாரருக்கு ஷூரிட்டி ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து 3 பேருக்கும் 6 ஜாமீன்தாரர்கள் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து 3 பேருக்கும் உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி ஜாமீன் வழங்கினார். தொடர்ந்து இந்த வழக்கானது நாளை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.